ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தானம் தர்மம் இவை இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? இதை நீங்க அடிக்கடி ஏற்கனவே சொல்லியிருக்கீர்கள், இருந்தாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கார். அதாவது அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறுதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு சொன்னா, தானம் என்பது நம்முடைய பாவங்களுக்கான ஒரு பிராயச்சித்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தர்மம் என்பது எந்த விதமான பிரதி பலனையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியது. அது புண்ணிய கணக்கிலே வந்துவிடும். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், தானம் என்பது ஏதோ ஒரு பிரதி பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம். தானம் செய்வதன் மூலமாக புண்ணியம் என்பது வராது. ஆனால் எந்த விதமான பிரதி பலனையும் எதிர்பாராமல் தர்மம் என்பதை செய்கிறார்கள் அல்லவா, அந்த தர்மம் என்பதன் மூலமாகத்தான் உங்களுடைய அந்த புண்ணிய கணக்கு என்பது அதிகரிக்க தொடங்கும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு பேங்க்ல ஒரே மனிதர் 2 அக்கௌண்ட் வச்சிருக்கார். ஒரு அக்கௌண்ட் பார்த்தோம்னா லோன் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தோம்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னே வச்சுப்போமே. எஸ்பிஐ அக்கௌண்ட்னு சொல்கிறோம், இல்லை கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறோம். அது வந்து சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்கார். இன்னொன்று பார்த்தோம்னா கடன் கணக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே, லோன் அக்கௌண்ட்டாக இருக்குது. இந்த லோன் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் பணத்தை கட்டுறோம் இல்லையா, இதுதான் தானம் என்பது. அதாவது ஏற்கனவே லோன் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம். அதாவது நாம் நிறைய பாவச் செயல்களை செய்து அதன் மூலமாக நிறைய பாவங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய தோஷங்கள் என்பது இருக்கிறது. அந்த தோஷங்கள் நீங்குவதற்காகத்தான் தானத்தினை செய் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த தானத்தினை செய்வதன் மூலமாக நம்முடைய தோஷமானது குறைய தொடங்குகிறது. தானம் செய்வதன் மூலமாக லோன் அக்கௌண்ட்ல கொண்டு போய் பணத்தை கட்டுறோம். நம்முடைய கடனானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகிறது. ஆக நம்ம அடிக்கடி போய் தானம் பண்றதன் மூலமாக அந்த கடனானது சீக்கிரமாகவே நமக்கு தீர்ந்து விடுகிறது. எல்லா விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அதே நேரத்திலே தர்மம் என்பது எந்த அளவிற்கு செய்து கொண்டே இருக்கிறோமோ, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோமோ, அது நம்முடைய சேமிப்பு கணக்கிலே அப்படியே டெபாசிட்டா சேர்ந்துட்டே வர்றது. எந்த அளவிற்கு தர்மத்தை செய்து கொண்டே வருகிறோமோ, தொடர்ச்சியாக இந்த தர்மத்தை செய்து கொண்டே வருவதன் மூலமாக நம்முடைய சேவிங்ஸுங்கிறது உயர்ந்துட்டே இருக்கு. இந்த தர்மம் என்பதுதான் புண்ணிய கணக்கிலே சேரும். சார், நான் தானமே பண்ணாம வெறும் தர்மம் மட்டும் பண்ணிட்டே வந்தா என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தானம் செய்யாததன் மூலமாக நம்முடைய லோன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை விட இந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அதிகம் தானே. இந்த பாவ கணக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கான வட்டி என்பது அதிகம். அங்கே அதுவும் அதிகரித்து கொண்டே செல்லும். வெறும் தர்மம் மட்டும் பண்ணும் பொழுது இது புண்ணிய கணக்கிலே சேர்ந்தாலும் இதற்கான வட்டி என்பது குறைச்சல் தானே. ஆக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம் எல்லோருமே நமக்கான தோஷம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை நாம் தானங்களை செய்ய வேண்டும். இதற்குத்தான் நம்முடைய சாஸ்திரம் கற்ற பெரியோர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுக்கிட்டாலே, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும், அது சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது அசுப நிகழ்ச்சியாக இருந்தாலும், அந்த இடத்திலே தசதானம் பஞ்சதானம் போன்ற அந்த தானங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த கோதானம் முதலான கோ பூ தில ஆஜ்யன்னு சொல்லி வரிசா சொல்லிண்டே வருவா. இது போன்ற அந்த கோதானம் முதலான 10 தானங்களை செய்ய வேண்டும், பஞ்சதானங்களை செய்ய வேண்டும் சொல்லி நிறைய தானங்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. சார், நான் மனசறிஞ்சு எந்த பாவமே பண்ணலை, எனக்கு எப்படி சார் லோன் அக்கௌண்ட்டுங்கிறது வந்திருக்கும், நான் கடனே வாங்கலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே பாவத்தினை செய்திருப்போம். இது என்னுடையது, இது என்னுடைய ஆடை, இது என்னுடைய வாட்சு, என்னுடைய நகை என்று எப்பொழுது நினைக்க தொடங்கிவிட்டோமோ அந்த க்ஷணமே நாமும் பாவ கணக்கினை
தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்முடைய சாஸ்திரம் கற்ற பெரியோர்கள் வீட்டிலே எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும், அது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 70ஆம் கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயுஷோமம் பண்ணாலும் சரி, நிறைய தானங்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த தானங்களை சரிவர செய்து வருவதன் மூலமாக நம்முடைய கடன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவா இல்லாம அது தீர்ந்துட்டே வந்துடுறது. அதே நேரத்திலே அதற்கு இணையாக நாம் இங்கே தர்மம் என்பதை செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய அந்த சேவிங்ஸ்ங்கிறது உசந்துட்டே வர்றது, டெபாசிட்டுங்கிறது சேர்ந்துட்டே வந்து இறுதியில் நமக்கு அந்த சொர்க்கலோக பிராப்தி அப்படிங்கிறது கிடைச்சிடுறது. இதுதான் அதற்கான விளக்கம். நேயர்கள், உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரி வரலாம். இது போன்ற சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு SMS அனுப்புங்கோ. நம்முடைய நிகழ்ச்சியிலே அவற்றை விவாதிப்போம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.